பேக்கரி ஸ்டைல் பன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர், 1 கப் ஆஃப் மில்க், வார்ம் மில்க்காக தான் எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஈஸ்ட், 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் விடணும். ரெஸ்ட் விட்டால் தான் நம்மளுக்கு அந்த பூஃபிங் நல்லா நடக்கும். ரெஸ்ட்டுக்கு விட்ட அப்புறமா எடுத்து 2 கப் ஆஃப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா சாஃப்டாக பேசிக்கணும், ஹார்டாக பேசியாதீங்க. ஹார்டாக பேசிங்கன்னா உங்களுக்கு பன்னு ரொம்ப ஹார்டாக வரும். நல்லா சாஃப்டாக பேசிஞ்சிட்டு ஒரு கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் நம்மள நல்லா ரெஸ்ட் விடணும். அப்போ தான் நம்மளுக்கு பூஃபிங் நல்லா நடக்கும். அப்புறம் எடுத்து பார்க்குறப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்போ நல்லா சாஃப்டாக மாவு உள்ளே போகணும். அப்போ தான் நம்மளுக்கு பன் சாஃப்டாக வரும். எடுத்து ஒரு 4 டிவிஷனாக பிரிங்க. பிரிச்சுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பன்னு நல்லா லேயர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓப்பன் பண்ணுறப்போ பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு தான் வைக்கணும். வச்சுட்டு அதுவும் ஒரு 30 மினிட்ஸுக்கு பூஃபிங் நடக்கணும். பூஃபிங் நடந்த அப்புறமா எடுத்து மில்க் வாஷ் மட்டும் நல்லா கொடுத்துருங்க. மில்க் வாஷ் கொடுத்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது ஒரு 30 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்து பட்டர் இமீடியட்டாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அதை நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். அப்போ தான் பன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், லேயர்ஸே எனக்கு வருது. அந்தளவுக்கு சாஃப்டாக பன்னு வந்துருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.